நரகத்துடைய நெருப்பு எப்படி இருக்கும், எந்த கலர்ல இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளாம் நெருப்புனாலே சிவப்பா பிரைட்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நரகத்துடைய நெருப்பை பத்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்துடைய நெருப்பை 1000 வருஷம் மூட்டப்பட்டு அது சிகப்பானதுக்கு அப்புறம் இன்னொரு 1000 வருஷம் மூட்டப்பட்டு அது வெள்ளே ஆயிரும். அப்புறம் இன்னொரு 1000 வருஷத்துக்கு மூட்டப்பட்டு அது கருப்பான நிறத்துக்கு மாறிடும். ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு புரியுது, நரகம்ன்றது ஒரு இருள் சூழ்ந்த கொடூரமான உலகம்னு. நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நரக நெருப்போட ஒரு பொறி இந்த பூமி மேல பட்டுச்சுன்னா அது முழு உலகத்தையும் கருக்கி சாம்பலாக்கிடும். அது மட்டும் இல்லாம நரகன்றது வெறும் நெருப்பு மட்டும் இல்ல, அதுக்கு நேர் எதிராக எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும். அந்த குளிர் உடல்களை உரைய வச்சு சுக்குநூறாக்கிடும். இந்த கொடூரமான நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்சம்பளத்தையாவது சதக்கா கொடுத்து உங்களை காப்பாத்திக்கங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் 4 முறை சொல்லியிருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக் வ மலாயிகதிக வ ஜமீஅ ஹல்கிக் அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த் வஹ்தக லா ஷரீக லக் வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அல்லாவே, நான் இந்த காலை பொழுதை அடைந்துள்ள நிலையில் உன்னையும் உனது அர்ஷை சுமக்கும் மலக்குகளையும் உனது அனைத்து மலக்குகளையும் உனது படைப்புகளை எல்லாம் சாட்சியாக கொண்டு கூறுகிறேன். நிச்சயமாக நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய எவரும் இல்லை, நீ ஒருவனே, உனக்கு இணை யாரும் இல்லை. மேலும் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது அடியாரும் உனது தூதரும் ஆவார். ஸோ இது மாதிரி நல்ல செயல்களை செஞ்சு நரகத்துல இருந்து நம்மளை